ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மெடிடேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு தியான பயிற்சி. எல்லாரோட மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், முனிவர்கள் அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு தவம், தியானம் அவ்வளோதான். அது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதையும் தாண்டி இந்த மெடிடேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட ஃபிசிக்கல் லைஃப்பில், அதாவது நம்ம மனித உடல் ஒரு ஃபிசிக்கல் பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு ஒரு மெடிடேஷனுங்கிற ஒரு பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு பயிற்சிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ்லேயும் ஒரு ஒரு வலி, பெயின், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்ஸோட பெயின்ஸ் வந்து ரியாக்ஷன் வந்து பெயினாக மாறி தான் நமக்கு வந்து டிசீஸ்லாம் வருது. ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வரக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டி, அந்த மாதிரி பல ஒரு சம்திங், ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே சேர்ந்து தான் ஒரு பெயினாக மாறுது. இந்த பெயினெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்த உடனே ஒரு உடனே டேப்லெட் வாங்கி போடணும், சரியாயிடும், அவ்வளோதான். அதுதான் ஒரு மென்டாலிட்டி, நம்ம மனிதனோட மென்டாலிட்டி. பட் நீங்கள் வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இந்த மெடிடேஷனுங்கிறத ஒரு கண்டினியூட்டி ஆக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையே படாது. டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, ஒரு மார்னிங்கோ ஈவினிங்கோ இந்த தியான பயிற்சி நம்ம செய்கிறதன் மூலமாக ஒரு வித்தின் 1 month நீங்கள் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பெயின்ஸு, எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் நல்ல ஹீல் ஆகிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிடேஷனில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, நாம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம மைண்டில் எவ்வளோ திங்கிங் ஓடிட்டே இருக்குது. இந்த எண்ணங்கள், திங்கிங், அந்த எண்ண ஓட்டங்களை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸையும் வந்து நல்லா வந்து இயங்க வைக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோவை வந்து சரி பண்ணுது. அது வந்து நார்மலாக அந்த பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ நல்லா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நைட்டு எல்லாருக்குமே வந்து படுத்தோன்னே தூக்கம் வந்துடுதா? நிறைய பேர் நைட்டு தூங்கவே முடியுதில்ல, படுத்தோன்னே தூக்கம் வருதில்ல, டேப்லெட், ஸ்லீப்பிங் டோஸ் போடுறோம், இந்த மாதிரி நிறைய ஏதோ ஒன்று பண்ணி தான் தூங்குற மாதிரி இருக்குது. ஸோ படுத்த உடனே கெட் ஸ்லீப், பெட்டர் ஸ்லீப், அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரணும்னு நினச்சிங்கன்னா மெடிடேஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கி பாருங்கள், எப்படி தூக்கம் வருதுன்னு நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நம்ம உடம்புல வந்து அதிகமாகும். நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாகும். ஒரு வேலையை செய்யணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். எந்த ஒரு வேலையிலையும் ஃபோக்கஸ்டாக செய்கிறதுக்கான அந்த ஒரு கவனம் வந்து சிதறல் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த திறன் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம மெடிடேஷன் செய்யும்போது கிடைக்கும். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எல்லாரோட ஃபிசிக்கல் பாடிக்கும் எல்லாருக்கும் எப்போவுமே வந்து மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலையும் மெடிடேஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லோரும் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன்.